மகான் துளசிதாசர் 39ஆம் பகுதி. தேவி சீதையை தேடிக்கொண்டு செல்லும் சமயத்தில் அந்த வன பிரதேசத்தில் ராவணனால் குற்றுயிரும் குலையுயிருமாக வீழ்ந்து கிடக்கின்ற ஜடாயுவை பகவான் ஸ்ரீ ராமபிரான் சந்தித்தான் என்று கூறுகின்ற தாசர் அவர்கள் இருவருக்குள்ளும் நடக்கின்ற சம்பாஷணையை முன் எக்கவிஞனும் கூறாத விதத்தில் நமக்கு விவரிக்கிறார். ஜடாயுவை கண்ட ராமன் நோய்வாய்ப்பட்ட தந்தையின் மீது ஒரு மகன் காட்டக்கூடிய பரிவை அவன் மீது காட்டினார். அள்ளி எடுத்து அவனை தன் மடியில் கிடத்தி கொண்டவர் அவன் தலையை தன் தோள்களின் மீது சாற்றி கொண்டு இதமாக தடவி கொடுத்தார். தேவி சீதையின் பொருட்டு ஜடாயு அடைந்த அவல நிலையை கண்டு பகவான் ஸ்ரீ ராமபிரானின் மனம் மிகவும் உருகியது. விழிகளில் நீர் தழும்ப ஜடாயுவிடம் ராமபிரான் பேச ஆரம்பித்தார் என்று கூறுகின்ற தாசர் அதற்கு ஜடாயு உரைத்த மறுமொழியையும் இங்கே பதிவு செய்கிறார். ஐயனே கூறுவாய், நீ விரும்பினால் உன்னை குணப்படுத்தி உனக்கு நீண்ட ஆயுளை என்னால் பெற்றுத்தர இயலும். உன் சம்மதத்தை வாய் திறந்து கூறுவாய் அப்பனே. ராமனின் வார்த்தைகளை கேட்ட ஜடாயு மிகவும் சிரமப்பட்டு வாய் திறக்கிறார். ஹே ரகுவீரா, இளவரசி ஜானகியை காப்பாற்றுங்கள். கழுகரசரே என்று தீனமான அழுகுரல் இன்னமும் என் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த அபலை பெண்ணை காப்பாற்ற தவறிவிட்ட இந்த உயிர் இனியும் எதற்காக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? மரணம் ஒன்றுதான் எனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். என்னை போக விடு ராமா. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஜடாயு பேசியதை கண்ட ராமன் மறுப்பாக தலையசைக்கிறார். அப்படி சொல்ல வேண்டாம் ஐயனே. என் தந்தை தசரத மன்னருக்கு மகனாக அருகிலிருந்து நான் எந்த பணிவிடையும் செய்யவில்லை. உன்னை என் தந்தையாக பரித்து விட்ட நான் உனக்கு ஒரு மகனாக இருந்து பணிவிடை செய்கின்ற வாய்ப்பை நீ எனக்கு நல்கக்கூடாதா? தழுதழுத்த குரலில் கேட்கும் ராமனை விழிகளில் நீர் திரையிட நோக்குகிறார் ஜடாயு. ராமா, அப்படி ஓர் ஆசை உனக்கு இருந்தால் எனக்கு மகனாக இருந்து எனக்கான ஈமச் சடங்குகளை செய்து என்னை கரையேற்றி விடுவாய். என் ஆன்மா மட்டுமல்ல, இந்த தேகமும் கூட உன்னால் விடுதலை அடையட்டும். ஜடாயு கூறிய வார்த்தைகளை கேட்ட ராமபிரான் அவசரமாக அவரது வாயை பொத்துகிறார். அப்படி சொல்ல வேண்டாம். தாம் நீண்ட காலம் வாழ வேண்டும். ஒரு வார்த்தை கூற வேண்டும். பெரிய தந்தை அவர்களே, தங்களுக்கு இந்த கழுகு உடல் வேண்டாம். தாம் விரும்புகின்ற ஒரு தூய உடலை என்னால் தமக்கு அளிக்க முடியும். நான் எதிர்பார்ப்பதெல்லாம் தம் சம்மதத்தை மட்டுமே. அத்தனை வேதனையிலும் ஜடாயு மெலிதாக புன்னகை செய்தார். ராமா, தூய உடலானால் மட்டுமென்ன? அதற்குள் சிறைப்பட போவது இந்த ஆன்மாதானே. நான் ஆன்மாவின் மோட்சத்தை மட்டுமே இப்பொழுது விரும்புகிறேன். எந்த உடற்சிறையும் எனக்கு வேண்டாம். அன்றியும் நான் இந்த கழுகு உடலை கேவலமாக கருதவும் இல்லை. எந்த தூய பிறவி எடுத்தவருக்கும் கிட்டாத பெருமை பேரல்லவா கழுகு உடல் எடுத்த எனக்கு கிடைத்திருக்கிறது. இதோ உன் தோளிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கிறேன். நீயும் நானும் அந்யோன்யமாய் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னை இழி பிறவியாக கருதாமல் உன் தந்தையாகவே நீ வரித்து விட்டதாக கூறுவதை நான் இந்த கழுகு செவிகளால் தான் செவிமெடுத்தேன். இன்னும் சற்று நேரத்தில் என் உயிர் இந்த உடலை பிரிந்த பின்னே இந்த உடலுக்கான ஈமச் சடங்குகளை ஒரு மகனாக இருந்து நீ செய்யவும் போகிறாய். எனக்கு வேறென்ன வேண்டும் ராமா? இந்த சந்தோஷத்தோடு நான் செல்கிறேன். எனக்கு விடை கொடுப்பாய். ஜடாயுவின் வார்த்தைகளை கேட்ட ராமபிரான் ஒரு கணம் பிரமித்து போனார். ஜடாயு கூறிய அந்த வார்த்தைகள் மெல்ல ராமபிரானின் மனதுள் நுழைந்து அவரை கலங்க வைத்தன. உணர்ச்சி மேலிட்டால் ஐயனே ஐயனே என்று அவர் அரற்ற ஆரம்பித்த வேளையில் ஜடாயு தன் உடலை அவர் உயிர் இறைலோகத்தை நோக்கி பறந்தது. தாசரின் ராம ஜடாயு சம்பாஷணை விவரிப்பால் நம் மனமும் கனத்து விட்டதல்லவா? 39ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.